ஹாய்மா. இப்போ நம்ம வந்து நைட்டி தைக்கிறோம். நைட்டி வந்து என்ன மாதிரி டைப்னா மாடல், நம்ம வந்து மாடல் வந்து இங்கே வந்து பாடி, அதுக்கு இங்கே ஃப்ரில் வச்சு அப்படியே கவுன் டைப்பில் தைக்க போகிறோம். இதுதான் நைட்டி மெட்டீரியல். நம்ம வந்து இந்த மெட்டீரியல் வந்து 3 மீட்டர்ஸ் வாங்கணும். இதை பாருங்கள், இது சிங்கிள் பீஸ் இருக்கா, அதே மாதிரி பேக் ஒன். ஸோ ஃப்ரண்ட் ஒன்று, பேக் ஒன்று. இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். நம்மளுடைய ஃபுல் ஹைட் எடுக்கணும், ஷோல்டர்லேருந்து கால் வரைக்கும் எடுக்கணும். இப்போ என்னுடைய மெஷர்மெண்ட் வந்து 50 இன்ச்சஸ்டா. இந்த 50 இன்ச்சஸில் வந்து பாடி ஹைட் வந்து 11 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிடணும். பாடி தனி, கீழே வந்து அண்டர் பார்ட் தனி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 50 இன்ச்சஸ்க்கு 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணுறோம். 52 இன்ச்சஸ். அந்த 52 இன்ச்சஸில் வந்து 11 இன்ச்சஸ் வந்து மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா? அதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு முதல்ல வந்து ஸ்கர்ட்டை கட் பண்ணி எடுக்கணும். பாவாடைக்கு எவ்வளோ துணி தேவையோ அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? இதை பாருங்கள். இப்போது இது கரெக்டாக அப்படியே மடிச்சுக்குங்க. 4 மடிப்பாக மடிச்சுக்குங்க. மடிச்சுக்கிட்டு சுருக்கம் இல்லாமல் போட்டுக்குங்க. எப்போவுமே வந்து நம்ம சுருக்கம் இல்லாமல் போடணும். இது பாருங்கள். இப்போ நம்ம வந்து கவுனுடைய ஹைட் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருந்தா. இதுதான்டா இப்போ 3 மீட்டர் இருந்தது. இதை பாருங்கள், இங்கேருந்து கரெக்டாக நம்ம கவுனுடைய ஹைட் வந்து பாடி ஹைட் 11 இன்ச்சை வெட்டிட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம இந்த பாடியை தனியாக கட் பண்ணிட்டோம். 42 இன்ச்சஸ். இது வந்து பாடியுடைய ஹைட் வந்து 11 இன்ச்சஸ் வைக்கணும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து அது அப்படியே இருந்துட்டோம். இந்த பாருங்கள், இங்கேருந்து 11 இன்ச்சஸ் பாடியினுடைய ஹைட்டு. அதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு எடுத்துக்கிட்டு நம்மளுடைய மார்பு சுற்றளவுக்கு நம்மளுக்கு 90ன்றது லூஸாக வேணுன்றதுனால 8 இன்ச்சஸ் ஆட் பண்ண 32 + 8 40. இந்த பாருங்க, 10 இன்ச் எடுத்து இங்கே லைன் போட்டுருங்க. அதுக்கப்புறமா ஹைட்டு லைன் போட்டுருங்க. இங்கேருந்து 2.5 இன்ச்சு, இங்கேருந்து 4 இன்ச்சு, கழுத்து வந்து 5 இன்ச்சு, அக்கிள் வந்து 6 இன்ச்சு வச்சு ரவுண்ட் பண்ணிடுங்க. இந்த அக்கிள் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணணும். இப்போ பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் நான் 2 ஒன்றா தான் போடுவேன். சின்னதாக இருக்கிறதுனால தலை நுழையணுன்றதுனால நான் ஜிப்பு அந்த மாதிரி எதையுமே வைக்க மாட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கையினுடைய உயரம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கை சுற்றளவு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துட்டு கை ஹைட் எடுத்துட்டு இதை கையை வரைஞ்சிட்டேன். அவ்வளோதான்டா. இப்போ நான் வெட்டுறேன் பாருங்கள். இந்த 2 கழுத்தும் சேர்த்து வெட்டிடுறேன். இப்போ நம்ம அந்த மேலே இருக்கிற துணியில வந்து ஃப்ரில்லு வைக்கணும்னா நம்ம ஃப்ரில்லு வச்சுக்கலாம். இதுக்கு நெக் பீஸ் வந்து பைப்பிங் கொடுத்துருவேன். இப்போ நம்ம பாடி கட் பண்ணுறோம். நைட்டி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணுன்றதுனால டைட் ஃபிட்டிங் வேணுன்றவங்க நம்ம வந்து டைட் ஃபிட்டிங் தைச்சிக்கலாம், நோ ப்ராப்ளம். அதுக்கு 6 ஆட் பண்ணிக்கோங்க டைட் ஃபிட்டிங் வேணுன்றவங்க. இந்த பாருங்க, பேக்கு ஃப்ரண்ட்டு இது எது வேணாலும் வச்சுக்கலாம். நமக்கு பேக்கு க்ளோஸ் நெக் வேணும்னா க்ளோஸாகவும் வெட்டிக்கலாம். நம்ம இஷ்டம். இப்போ பாருங்கள், இப்போ பஃப்கை வேணும்னா பஃப்கை வச்சுக்கலாம் நம்ம இந்த இடத்துல. இப்போ நான் சாதா ஹேண்ட்ஸ் தான் வைக்கிறேன். ஹைட் எடுத்தாச்சு, கை வரைஞ்சிட்டேன். இப்போ பார்த்தீங்களா, 3 மீட்டரில் நம்மளுக்கு வந்து நைட்டி வந்து கிடச்சிருச்சு. இந்த பிட்டு வந்து 200 ருபீஸ். ஒரு நைட்டி வந்து நம்ம வந்து 600 அந்த மாதிரியெல்லாம் எடுப்போம். நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும். அவ்வளோதாம்மா. கழுத்து இதை அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு நெக் பீஸ் கொடுத்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு கை மடிச்சு வச்சு கை அட்டாச் பண்ணிட்டு இதுக்கு வந்து இந்த இடத்துல இது பாருங்கள், இப்போ இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இதை பிரிண்ட் கொடுத்துருவோம். அவ்வளோதான், நைட்டி இஸ் ரெடி. அவ்வளோதான், வச்சுட்டோமா. அப்படியே வந்து கையை ஜாயின் பண்ணிட்டு அப்படியே மேலேருந்து அப்படியே ஸ்டிச் போட்டு கீழே வந்து மடிச்சு தைச்சிடணும். ஓகேவா? நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நைட்டி வந்து கட்டிங் மெத்தட், ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து உங்களுக்கு டைலரிங் தெரியுன்றதுனால சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதான் சொல்லிட்டேன். நெக் பீஸ் வந்து பைப்பிங் கொடுத்துருங்க. பேக்கும் ஃப்ரண்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுங்க. கையை கீழே மடிச்சு கொடுத்துருங்க. கையை நம்ம ப்ளவுஸ்க்கு அட்டாச் பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணிடுங்க. பேக்கு தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக. இந்த பீஸை வந்து இங்கேருந்து இது வரைக்கும் இது பாருங்கள், இங்கேருந்து இது சென்டர் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இது வரைக்கும் வெறுமனை தைச்சுங்க. இந்த சென்டரில் மட்டும்தான் அந்த ஃப்ரில்லு வைக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே அப்படியே தைச்சிட்டு 2 பக்கம் மேலே வந்து அப்படியே அட்டாச் பண்ணிட்டு கீழே மடிச்சு தைச்சிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ. இதை பாருங்கடா, நைட்டி ரெடி ஆகிடுச்சு. நெக்கு
இதை பார்த்தீங்களா சென்டரில் ஃப்ரில்ட்டு, அந்த சென்டரில் ஸ்ட்ரெயிலாக ஒரு 3 கோடு பிடிச்சோன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு பாருங்கள் மேலேருந்து இடுப்புலேருந்து தொப்பையே பெருசாக இருந்தால் கூட நம்மளுக்கு தொப்பை தெரியாது. ஏன்னா அந்த ஃப்ரில் வச்சுருக்கிறதுனால நம்ம ஷாலும் போட வேண்டாம். பாக்கெட் வேணுன்னா பாக்கெட் சைடில் வச்சுக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள் நைட்டி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.